காய்ஸ், நம்ம இந்தியன் சினிமாவே வெயிட் பண்ண கூலி படம் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. எப்படி இருக்கு, ஒன் டைம் ஆவது பார்க்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூலி படம் பாத்தீங்கன்னா 2 hours 49 minutes கிட்டங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லதான், யூஏவே கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா போதும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்க. சௌபின் நாகார்ஜுன ஆக்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அனிருத் மியூசிக்கும் மோனிகா சாங்க பிளேஸ் பண்ண இடம்லாம் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் சீன்லாம் செம மாசா இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டீசென்டான செகண்ட் ஹாஃப்ங்க. தலைவர் ஆக்டிங் தாங்க வேற லெவல். செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் கேரி பண்ண விதம்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. அன்பரியோட ஃபைட் மேக்கிங்லாம் ஒர்த்துங்க. முக்கியமா பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் தியேட்டர் மெட்டீரியலுங்க. டிஏஜிங் லுக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிகாசனுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்ல பார்ட் 2 லீடு கொடுத்து விட்டதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க. பட் படத்துல நிறைய இடத்துல ஸ்லோவா நகர்ற மாதிரி இருக்குங்க. கதை பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. மொத்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன் பாத்தீங்கன்னா உபேந்திராவோட என்ட்ரி சீன் தாங்க. கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ங்க. இந்த படத்துல அமீர் கானோட கேமியோ தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க தேவையில்லை. ஒரு ஆவரேஜான தலைவர் படம், ஒன் டைம் பார்க்கலாம். பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.